வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான அரிசியை வச்சு நல்ல ஒரு அருமையான அடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மாப்பிள சம்பா அரிசி வச்சு தான் இந்த அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடை ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கிங்க. இந்த பாரம்பரிய அரிசியை வச்சு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த மாப்பிள சம்பா அரிசி அடை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ அடை செய்யறதுக்கு அரிசி பருப்பெலாம் நம்ம ஊற வச்சுக்குவோம். 1 டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் காட்டு யானம், கருப்பு கவுனி அரிசி, இது போல் பாரம்பரிய அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி தான் மாப்பிள சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிடும், ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. சிறுதானிய அரிசி எப்போதுமே ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா அரிசி அளந்த டம்ளரால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, இதையும் கொஞ்சம் தனியாகவே ஊற வச்சுக்குங்க. இதையும் நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். இப்போ அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் தண்ணிலாம் வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். அரிசியும் பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு. நல்லா ஊறினா தான் நமக்கு நல்லா அரைப்பட்டு வரும். நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இந்த தண்ணிலாம் வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். நீங்கள் கொஞ்சம் நிறையா செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிரைண்டரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக இருக்குங்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு அரிசி, அந்த மிளகாய், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மாவை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். திரும்பவும் அதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா பருப்பை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பருப்பு பாருங்கள் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் அடை நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். அதனால தான் தனித்தனியாக ஊற வச்சு இது போல் பருப்பை நல்லா கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம், அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், சின்ன மூடியாக ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய், முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்து செய்யும் போது அடைக்கு டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அடை மாவு பக்குவத்துக்கு கொஞ்சம் தளர்வாக கலந்து எடுத்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க. ரொம்பவும் மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்குவோம். இப்போ கலந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோதான், அடை மாவு பாருங்கள் கலந்து எடுத்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா நமக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். அடை ஊற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் கல் காய போட்டிருக்கேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா கல் காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கு அப்புறம் தான் அடை ஊற்றணும். இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு மாவு ஊற்றி அடையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி ஊற்றுனீங்கன்னா தான் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு அடை நல்லாயிருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ அடை ஊற்றிக்கிறேன். அடை ஊற்றி நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிப்போம். நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துக்குவோம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்து சுட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா மேலாப்பில் நெய் விட்டு சுட்டு அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரையை தூவி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் திருப்பி போட்டுக்குவோம். எப்போதுமே அடையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதமான தீயில வேக வச்சிங்கன்னா தான் நமக்கு அடை நல்லா மொறுமொறுப்பாக வெந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அடை பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இதே போல் மீதம் இருக்கிற அடையெல்லாம் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அடை பாருங்கள் நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த அடைக்கு தேங்காய் சட்னி கார சட்னிலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. சட்னி ரெசிபிலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த அடை ரெசிப்பியும் நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.